சிவபெருமான் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சங்கார மூர்த்தியாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ருத்ரனுடைய அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீருத்ரனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யோ ருத்ரா அந்தாயுவாத்சய ஓஷதே யோ ருத்ரா விஸ்வாத்மனாம் விவேகஸ்மை ருத்ராய நமः அஸ்து. ஓம் இந்துரி மமந்தனுராஸ்தத சயுக்தம் சூலவரடங்கம சிவஜ்ரமபயம் ஷாத் பாகவரதாங்கு சமநிர்தன நமாமே ஸ்வேதகமலாசன சதாசிவஸ்வரூபம் சதாசிவமூர்த்தி ஸ்வரூபேண ஸ்ரீருத்ராய வாமுத்ரகாய வித்மஹே மகாதேவாய தீமஹி கங்காருத்ரப்ரதோதயாத் ஸ்ரீருத்ராய வாத்யாத்வா வாக்யாத் அஜ்யம் தத்வா. அந்த புஷ்பத்தை மேல தொட்டு அப்படி கீழே வச்சுட்டு ருத்ரனை சிவபெருமான 7 முறை நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். 7 முறை நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய இந்து சனாதன தர்மம் என்ன சொல்றது தெரியுங்களா? எந்த ஒரு தெய்வ காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் தம்பதி சமேதராதான் செய்யணும். ஒரு ஆலயத்துக்கே போயிட்டு ஒரு சுவாமி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா விவாகம் ஆனவர்களா இருந்தாக்கா கட்டாயம் தம்பதியாக போய்தான் அந்த ஆலயத்துல சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதே சாஸ்திரம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு தம்பதி சமேதராக போய் ஒரு ஆலயமாகட்டும் அல்லது ஒரு யாகமாகட்டும் அதில் கலந்துக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் தனிப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை விட தம்பதியாக செய்யும் பொழுது அந்த காரியத்தினுடைய பலன் நமக்கு அதிமடங்காக கிடைக்கும். அதனால்தான் எந்த ஒரு பூஜையுமே தனிச்சு இல்லாம விவாகமானவனா இருந்தாங்க தம்பதியா இருக்கும். தம்பியா இப்ப திருவிழா பூஜை மட்டும் நாங்கள் கூப்பிட்டு அமைதியா உட்காந்துருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறோம். இந்த திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறது அம்பாள் சிவபெருமானை வேண்டி செய்யக்கூடிய ஒரு வைபவ பூஜை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா சிவபெருமானுடைய பார்வதியுடைய அவதாரம் தான் கௌரி. அவள் அந்த அம்பாள் சிவபெருமானை வேண்டி செய்யக்கூடிய திருவிளக்குல பூஜை தான் பெண்கள் மட்டும் செய்யணும் அப்படிங்கிறது. அதனால இந்த இடத்துல நீங்க எல்லாமே அம்பாள் சுரூபமாக இருந்து இந்த பூஜையை செய்யறீங்க. அதனாலதான் இந்த திருவிளக்கு பூஜையை பெண்கள் கலந்து கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்றாருக்காக. அதனால இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த இடத்துல குத்து விளக்கெல்லாம் 3 பேருக்கு பூஜை பண்ணியாச்சு. பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு அதற்கு அடுத்து அவளுடைய துணைவியாருக்கு பண்ணணும் இல்லையா? முதல்ல யாருக்கு பூஜை பண்ணோம்? பிரம்மாவுக்கு பூஜை பண்ணோம். அந்த பிரம்மாவுடைய துணைவியார் யாரு அப்படின்னா யாரு? அவ எங்க இருக்கா அப்படின்னா நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா தீ, அந்த வெண்ணிறத்திலே இருக்கக்கூடியவள் தான் சரஸ்வதி. வெண்ணை நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரையின் மேலே அமர்ந்து வெண்ணிற ஆணையை அடைந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவள் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி நமக்கெல்லாம் சரஸ்வதியாக மட்டும்தான் தெரியும். சரஸ்வதி 16 வகையான சரஸ்வதி இருக்கான். இப்ப இந்த இடத்துல நமக்கு என்னவா அவ இருக்கா அப்படின்னா வாக்தேவதையாக இருக்கிறாள். இந்த இடத்துல சரஸ்வதி வாக்தேவதையாக இருக்கிறாள். அதனாலதான் சிவகலை பெண்கள் யாரையும் திட்டப்படாது,